அனைவருக்கும் எடப்பாடி அழகேசனின் அன்பு வணக்கம். வாழ்ந்து காட்டுவோம் வாருங்கள் எனும் முதன்மை பதிவு 119 வாய்விட்டு சிரியுங்கள் எனும் துணை தலைப்பிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாய்விட்டு சிரியுங்கள் நோய் விட்டு போகும் என்பார்கள். இங்கு பேசப்படுவது, எழுதப்படுவது, வாசிக்கப்படுவது எதுவுமே புதியதல்ல. இங்கு பேசப்படுவது, எழுதப்படுவது, வாசிக்கப்படுவது எதுவுமே புதியதல்ல. பழையவைகளை நம் முன்னோர்கள் கண்டு அறிந்து உணர்ந்து உலகிற்கு தெரிவித்தவர்களையே நாம் நம் சந்ததியினர் திரும்ப திரும்ப வெவ்வேறு வடிவங்களில் தந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றிலிருந்து மற்றொன்று மலரும் என்பது இயற்கையின் விதி. இவை எல்லாமே நம் பொது நன்மைக்குத்தான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை, கேள்வி ஞானத்தை வெவ்வேறு வடிவங்களில் வழங்கும் போது அந்த மொழி வளமடைகின்றது. அதனால்தான் நம் தமிழ் மொழி செம்மொழி எனும் அடையாளத்துடன் மண்ணில் விண்ணில் உலா வருகின்றது. சிரிப்பு என்பது நமக்கே உரித்தானது, பிற உயிரினங்களுக்கு உரிமை இல்லாதது. உயிரினங்களில் நம்மை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி பார்ப்பது, சிறப்பாக எடுத்துரைப்பது சிரிப்பு மட்டுமே. சிரித்தால் சிந்தனை வளம் கூடும், கோபம் குறையும், உடல் எடை குறையும், உடல் நலம் நம் கட்டுக்குள் இருக்கும். தீராத கோபத்தினால் யாருக்கு என்ன லாபம் என்பார்கள். தீராத இடைவிடாத சிரிப்பதனால் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. ஒருமுறை சிரிக்கும் போது உடலில் உள்ள அத்தனை கோடி நரம்புகளும் புத்துணர்ச்சி பெறுகின்றன. இரத்த ஓட்டம் சீரடைகின்றன. இரத்த ஓட்டம் சீரடையும் போது நம் உடல் உறுப்புகள் எல்லாமே நலமடைகின்றன. எந்த ஒரு பிரச்சனையையும் சிரித்த முகத்தோடு நாம் அணுகும் போது பிரச்சனைகள் எளிதில் விடை காணப்படுகின்றன. சிரிக்கும் போது நம் மனம் லேசாகின்றது. இறுகிய கடுகிய முகத்தோடு அணுகும் போது காரியங்கள் சிதிலமடைகின்றன. மலையளவு துயரங்கள் இருக்கும் போது மனதிற்கு மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகளையே நாம் ஆராதிக்க வேண்டும். உள்ளம் உவகை கொள்ளும் போது தள்ளாமை தள்ளி போடப்படுகின்றது. சிரித்துக் கொண்டே காரியங்களை சிலர் சாதிப்பார்கள். சாதிக்க நினைப்பவர்களின் முகங்கள் என்றுமே மகிழ்ச்சி தருவதைகளாக புதிதாய் பூத்த பூ போல வளர்ந்த மத்தாய்ப்பாய் இருக்கும். பிறக்கும் போது அழுது கொண்டே பிறப்பவன் தொடர்ந்து அதே நிலையில் இருந்தால் என்னவாகும்? அதற்காகத்தான் இயற்கை கொடுத்த இன்னொரு வரம் சிரிப்பு. அந்த சிரிப்பின் மூலம் உடல் நலம் காப்போம், வாழ்நாளை அதிகரிப்போம், வளம் பெறுவோம். மனிதனுக்கு இயற்கை கொடுத்த அற்புத கொடையான சிரிப்பை வழிந்து வரவேற்போம். அதனால் சிறப்பை பெறுவோம். சிரியுங்கள், சிரியுங்கள், சேதாரம் இல்லாமல் சிரியுங்கள். இந்த பதிவு நிறைவு. இந்த பதிவு பிடித்திருந்தால் விருப்ப குறியீடு செய்யுங்கள். உங்கள் கருத்தினை தெரிவியுங்கள். அப்படியே மணிக்குறியீட்டை அழுத்துங்கள். வாழ்க தமிழ், வளர இந்தியா. நன்றி, வணக்கம்.